இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில் யுக்ரைன் மீது ரஷ்யா ராணுவ நடவடிக்கைகளை தொடங்கியது. இதனையடுத்து அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதித்தன. நாட்டின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்த தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெயை ரஷ்யா வழங்க முன்வந்தது. இந்த வாய்ப்பை விரைவாக பயன்படுத்திக் கொண்ட இந்தியா ரஷ்யாவிலிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய தொடங்கியது. அதுவரை ரஷ்யாவிலிருந்து வெறும் 2% மட்டுமே கொள்முதல் செய்து வந்த இந்தியா படிப்படியாக 40%த்திற்கும் அதிகமாக இறக்குமதி செய்ய தொடங்கியது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை காரணம் காட்டி கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இந்தியாவுக்கு ட்ரம்ப் 25% வரி விதித்தார். தொடர்ந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட 25% வரியுடன் கூடுதலாக 25% வரி விதிக்கப்படுவதாக அறிவித்தார். இதன் மூலம் இந்திய பொருட்களுக்கான வரி 50%ஆக அதிகரித்துள்ளது. இந்த கூடுதல் வரி வரும் ஆகஸ்ட் 27ஆம் தேதி அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிலிருந்து அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் வர்த்தகம் செய்யும் போது இந்தியா மீது மட்டும் வரி விதிப்பது நியாயமற்றது என்று கண்டனம் தெரிவித்த இந்தியா தேசிய நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் கூறியுள்ளது. மேலும் உலகளாவிய எரிசக்தி சந்தைகளின் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்த இந்தியாவால் மேற்கொள்ளப்படும் ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதியை ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு தீவிரமாக ஊக்குவித்தது என்றும் இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது. இந்நிலையில் யுக்ரைன் போர் தொடர்பாக அலாஸ்காவில் நடக்கும் ட்ரம்ப் புதின் இடையிலான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தால் இந்தியா மீதான 25% 2ஆம் நிலை வரி மேலும் அதிகரிக்கப்படும் என்று அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் எச்சரித்திருந்தார். மேலும் இந்தியா மீதான 2ஆம் நிலை வரியை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியத்தையும் வலியுறுத்துவதாகவும் தெரிவித்தார். ரஷ்யாவும் இந்தியாவும் இறந்த பொருளாதாரங்கள் என்றும் ரஷ்யாவுடனான எண்ணெய் மற்றும் ஆயுத வர்த்தகத்தை இந்தியா நிறுத்த வேண்டும் என்றும் ட்ரம்ப் கடுமையாக எச்சரித்திருந்தார். இவையெல்லாம் யுக்ரைன் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யாவை நிர்பந்திக்க ட்ரம்ப் பயன்படுத்திய உத்திகளாகும். இந்தியாவை தாக்கினால் ரஷ்யாவுக்கு வலிக்கும் என்பதை அறிந்த ட்ரம்ப் ரஷ்யாவை பேச்சுவார்த்தைக்கு வரவழைத்து விட்டார். அதே நேரத்தில் அலாஸ்கா சந்திப்பின் மூலம் சர்வதேச அளவில் இழந்த அங்கீகாரத்தை புதின் மீண்டும் ஏற்படுத்திக் கொண்டார். எந்த ஒப்பந்தமும் இல்லை, போர் நிறுத்த அறிவிப்பும் இல்லை. மேலும் எந்த உத்தரவாதத்தையும் புதினிடம் பெறாமல் வெறும் கையுடன் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு திரும்பியிருக்கிறார். ஒரே கல்லில் யுக்ரைனையும் ஐரோப்பிய நாடுகளையும் ஓரம் கட்டிவிட்டு அமெரிக்காவுடன் ரஷ்யாவின் நெருக்கத்தை உலகத்துக்கு காட்டியுள்ளார் புதின். அலாஸ்கா பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தம் ஏற்படாத நிலையில் இந்தியா மீது அமெரிக்கா கூடுதல் வரி விதிக்குமா என்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. உண்மையில் ரஷ்யாவுடன் அதிக வர்த்தகம் செய்யும் சீனா மீது அதிக வரி விதிக்காமல் இந்தியாவை ட்ரம்ப் குறிவைத்ததற்கு காரணமே வேறு. என்னதான் இருந்தாலும் சீனாவை விட இந்தியாவுடனான ரஷ்யாவின் உறவே ஆழமானது. சீனாவுக்கு வரி விதிப்பதால் ரஷ்யாவை பணிய வைக்க முடியாது என்பது ட்ரம்புக்கு தெரியும். ஆகவேதான் இந்தியாவை வைத்து ரஷ்யாவுக்கு நெருக்கடி கொடுத்தார் ட்ரம்ப். ரஷ்ய அதிபர் புதினும் தனக்கே உரித்தான கணக்கில் அலாஸ்காவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்து பேசியுள்ளார். புதினை பொறுத்தவரை யுக்ரைன் தனி சுதந்திர நாடாகவும் நாட்டோ உறுப்பு நாடாகவும் இருக்கக்கூடாது. நாட்டோ அமைப்பே பலவீனமாக வேண்டும் என்பதுதான் நோக்கம். ட்ரம்பை பொறுத்தவரை யுக்ரைனின் கனிம வளங்களில் புதினுக்கு பாதி தனக்கு பாதி என்பதே கணக்காக உள்ளது. இதில் இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் ட்ரம்புடனான டீலை புதின் வெற்றிகரமாக முடிப்பார் என்றே புவிசார் அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர்.